என் பெயர் சங்கர சுப்பிரமணியம். நான் ஒரு முன்னாள் விஆர்எஸ்ஸில் வந்திருக்கும் வங்கி கடைநிலை ஊழியர். நான் ஒரு கார்பரேஷன் அதில் ஒரு புகார் கொடுத்தேன். அந்த புகார் கொடுத்து சுமார் 10 மாதத்திற்கு பிறகு ஒரு கடிதம் கிடைக்கப்பட்டேன். அந்த கடிதத்தில் என்னுடைய இடத்தில் சட்டவிரோதமாக பிளாஸ்டிக் ஷாப்பும் லைசன்ஸ் இல்லாமல், ஜிஎஸ்டி இல்லாமல், எந்த அரசாங்க உத்தரவு இல்லாமல் ஒரு தொழிற்சாலை இயங்கிக் கொண்டிருக்கிறது, அத்துமீறி ட்ரெஸ்பாஸ் ஆக என்று புகார் கொடுத்தேன். இதில் 9 மாதத்துக்கு பிறகு இது சட்டவிரோதமாக இயங்குவதை தெரிந்து கொண்டோம். அந்த உரிமையாளரின் ஒப்புதலோ இல்லை என்ஓசியோ இல்லாமல் இயங்கினால் நாங்கள் சீல் வைத்து விடுவோம் என்று எனக்கு தொழிற்சாலைக்கு கடிதம் எழுதி எனக்கும் ஒரு காப்பி அனுப்பினார்கள். இந்த தேதி, இந்த கடிதத்திலிருந்து இயங்கக்கூடாது, அதிலிருந்து 15 நாள் வரையிலும் 15 நாளுக்குள் நாங்கள் சீல் வைத்து விடுவது தொழிற்சாலைக்கு எழுதி விட்டு எனக்கு காப்பி அனுப்பினார்கள். நான் 1 மாதம் பொறுத்து கார்பரேஷன் அலுவலகத்துக்கு சென்றேன். சார், நீங்கள் 1 மாதம் பொறுத்து 15 நாள் சீல் வைப்பேன் சொன்னீர்கள், 1 மாதத்துக்கு மேல் ஆகிவிட்டது, ஏன் நீங்கள் சீல் வைப்பீர்கள்? இது வடிவேல் கணக்கு வெட்டியது போல் டாக்குமெண்ட் பிரகாரம் கணக்கு வெட்டி இருக்கு, ஆனால் கணக்கு வெட்டவில்லை. டாக்குமெண்ட் பிரகாரம் சீல் வைத்து விடுவீர்கள், ஆனால் சீல் வைக்கல். இதுக்கு என்ன காரணம் என்று ஏஆர்ஓ பிரகாஷம் அவரிடத்தில் கேட்டேன். இதுதான் பிரகாஷ் சட்டவிரோதமாக பேசியதை கூறுகிறார். பிரகாஷ் என்பவர் இவர் தான். இவர் ஒரு ஏஆர்ஓ கார்பரேஷன் 10 பணிபெறுபவர். அவர் கூறியது, நாங்கள் இப்போது புதுதாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். முதலாவது கூறியது, உரிமையாளருடைய அக்ரிமெண்டோ ஒப்பந்தமோ இல்லை என்ஓசி வேண்டும் என்று கேட்டு கொடுத்த கடிதத்துக்கு பிறகு எந்த ஒரு கம்யூனிகேஷன் தேவையில்லை, எந்த ஆதாரமும் தேவையில்லை, எந்த லெட்டரும் தேவையில்லை, எந்த லெட்டரும் இல்லாமலே எங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பதற்கு லாவில் இடம் இருக்கிறது என்று கூறினார். அப்ப நான் கேட்டேன், சார், முதலாவது இன்னும் ஆவணம் வேண்டுமே, அது இல்லாமல் சீல் வைக்க போறேன் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது எதுவுமே தேவையில்லை என்று கூறுகிறார்கள். அப்போது தாங்கள் நினைக்கும் லஞ்சம் என்ற ஆவணம் கிடைக்கப்பட்டதா, எதனால எதுவுமே வேண்டாம் என்று கூறினது பிரகாசத்தில் கேட்டுக்கொண்டேன். அதுக்கு அவர் கூறினார், நாங்கள் இப்ப லைசன்ஸ் கொடுக்கத்தான் செய்வோம் வேண்டும். நாங்கள் முதலாவது கொடுத்த கடிதம் தப்பாக மிஸ்டேக்காக கொடுத்து விட்டோம், எனவே இப்பொழுது லைசன்ஸ் கொடுக்க போறோம். அது தவறு என்று சொன்னால் தாங்கள் சிவில் கோர்ட்டுக்கு செல்லலாம் என்று அவள் வீடியோ ஆதாரம் கொடுத்துள்ளார். வாயால் பேசியதை கொடுக்கவில்லை. தாங்களுக்கு வீடியோ ஆதாரம் என்ன நடத்திருக்கு, இது சிவில் கேஸுக்கு போலாம் என்று கூறினார். பொதுவாக ஒரு ஃபேக்டரிக்கு எதற்காக உரிமையாளர் கையெழுத்தோ இல்லை ஒரு என்ஓசி தேவை என்று சொன்னால், கரண்ட் திருடினால் யாரு திருடினார்கள் என்று வழக்கு போடுவதற்கோ கைது செய்வதற்கோ அதற்குத்தான் அந்த அக்ரிமெண்ட். அது என்ஓசியும் அதற்குத்தான். கரண்ட் திருடுது யாரு என்பதற்கும், மேலும் அந்த தொழிற்சாலை விபத்து ஏற்பட்டால் அந்த இழப்பீடு யார் கொடுப்பது, யார் பேரில் எஃப்ஐஆர் போடுவது, அதற்கு தான் இந்த ஒப்பந்தமும் இந்த என்ஓசியும். அப்போது முதலாவது எழுதின கடிதம் சட்டப்படி கரெக்டாக எழுதியுள்ளார், ஆனால் நான் எந்த லஞ்சமும் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கடிதத்தை தவறு என்றும் எதுவுமே தேவையில்லை, நாங்கள் தவறா கொடுத்தால் நீங்கள் சிவில் கேஸுக்கு போ என்று சொன்னார். இதை பார்க்கும்போது ஒரு லஞ்சத்துக்கு ரசீது கொடுத்தார் போல் இருக்கிறது இவர் பேசியது. மேலும் சுமார் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், 72 வயதிற்கு மேல் இந்த புகாரை கொடுத்து 1 வருடத்திற்கு பிறகுதான் பதில் கிடைத்திருக்கிறது எனக்கு சாதகமாக சட்டப்படி. ஆனால் மீண்டும் மேலதிகாரியிடம் முதல் கொடுத்தால் 75வது வயதில் தான் கிடைக்கும். அப்பொழுது என்னுடைய டெத் சர்டிபிகேட்டும் அவர்களுடைய ஆணம் ஒரே நாளில் வரும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக காலதாமதப்படுத்த நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று கூறுவார்கள். எனவே காலதாமதப்படுத்திய காரணம் யார் அதிகமாக லஞ்சம் தருவார் என்பதற்கு தான் காலதாமதப்படுத்திக் கொண்டு இருப்பது மறுமுகமான சட்டம் கூறுகிறது. இது அப்படி இருக்கிறது. இந்த கையெழுத்து போட்டவர் ஏஆர்ஓ கிடையாது, அவர் இந்த பரிந்துரைப்பவர். ஆனால் அவருடைய பொறுத்தை பார்த்துக் கொள்ளுங்கள், இதுதான் அவருடைய முகம். இவர் தான் வீடியோ ஆதாரம் கொடுக்கிறார். எந்த ஒரு என்னுடைய வார்த்தையும் வேகாக இல்லை, சட்டப்படித்தான் கடிதம் உள்ளது, வீடியோ ஆதாரம் கொடுத்துவார்கள்.
மேலும் இதில் கையெழுத்து போட்டவர், சீல் வைக்க வேண்டும் என்று கையெழுத்து போட்டவர், அவர் பெயர் பிரகாஷ், அவர் பெயர் வந்து முருகேசன். அவர் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர். அவர் தான் அந்த பில்டிங்கில் இருக்கும் அனைத்து ஊழியருக்கும் தலைவர். அவர்களுக்கு போய் கூறினேன், சார் இந்த மாதிரி நீங்க சீல் வைக்கணும், நீங்க தான் கைது போட்டிருக்கீங்க. இப்போ லைசன்ஸ் கொடுக்க போறதாக பிரகாஷ் சொல்லி உங்களுக்கு கூறியிருக்கிறாங்க. அதுக்கு நீங்க என்ன 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 போறீங்கன்னு கேட்டது. அதற்கு அவர் எனக்கு வீடியோ மூலியமாக கொடுத்ததையா, இது பேக்காக ஆதாரம் வாய்மொழியில் கூறுத வீடியோ மூலியமா கொடுத்தது. ஆமா, பிரகாஷ் என்னிடத்தில் தேவையில் ஒரு கடிதம் வைத்துள்ளார், தாங்களுக்கு எந்த ஆவணம் வேண்டாம், நீங்கள் லைசன்ஸ் கொடுக்க. இது சட்டப்படி குற்றம். அவர் கூறிய விரோதி, இது ஒரு குற்றம். நானே சீல் வைக்க வேண்டும் கொடுத்து விட்டு நானே இதற்கு லைசன்ஸ் கொடுக்க என்று சொன்னால் இது கான்ட்ரடிக்ஷன் வருகிறது. எனவே நான் அவரை அழைத்து பஞ்சாயத்து செய்கிறேன் என்று இவர்தான் கூறினார். பொதுவாக அரசியலில் இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருப்பார், பஞ்சாயத்து என்ற ஒரு வார்த்தை அவர் வாய் வந்தால் அதற்கே அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். அவர் வாய் பஞ்சாயத்து என்ற வார்த்தை வரக்கூடாது. விசாரிக்கிறேன், விசாரணை செய்கிறேன், நடவடிக்கை எடுக்கிற இந்த வாய் வந்தால்தான் அவங்க பதவிக்கு பொருத்தமான வார்த்தை. நான் தாங்களை அழைத்து பஞ்சாயத்து செய்கின்ற கூறிய பிறகு அவர் கூறியது வீடியோவில் சந்தேகத்தை செய்கிறேன், நான் கையெழுத்து போடாத குற்றமாகிறோம், நான் கையெழுத்து போட்டு லைசன்ஸ் தேவையில்லை என்று கொடுத்தால் கையூட்டு வாங்கினா மாதிரி இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். இது கையூட்டு அல்ல. நான் கூறினேன், சார் லஞ்சம் வாங்கினாரு மாதிரி லஞ்சத்துக்கே நீங்க ரசீது கொடுக்காம இருக்கும், எனவே இந்த குற்றத்தை செய்கிறேன் என்று கேட்டேன். ஆனால் அவர் கூறியது, நான் இதில் கொடுக்க மாட்டேன், அப்படியே நான் கொடுத்தால் 4 பேரிடத்தில் கேட்டுத்தான் கொடுப்பேன், அப்படியே நான் கொடுத்தால் இதை நீங்கள் அப்பீல் செய்யலாம் என்று கூறினார். லஞ்சம் வாங்கினால் குற்றம் என்று தெரிந்து வாங்குவேன், அதை அப்பீல் செய்யலாம் என்று கூறிய ஒரே ஒரு இந்தியாவே இவர்களாக இருக்க முடியும். பொதுவாகவே குற்றம் ஒரு அதிகாரி குற்றம் செய்தார் என்ற முகாந்திரத்தை எடுத்தால் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்கு என்று சொன்னால் அவர் ஒரு நிமிடம் கூட இந்த பணியில் இருக்கக்கூடாது என்று கூறியிருக்கிறார். ஒரு நிமிடம் இருந்தால் அரசுக்கு இழுக்கு ஏற்படும் கூறுகிறது. ஆர்டிகல் 226 இந்த ரெட் ஆஃப் கோரண்டோ அந்த கான்ஸ்டிடியூஷன் கூறியிருக்கிறது, ஒரு அதிகாரி தவறு செய்து நிரூபிக்கப்பட்டாலோ முகாந்திரம் இருந்தாலோ அவருக்கு பிஎஃப் கொடுக்காமல் அவர் ரிமூவல் சர்வீஸை செய்யலாம், அவரை நீங்க ரிமூவலே செய்யலாம் என்று சட்டம் கூறியிருக்கிறது. இப்படி இது போக இதே முருகேசனுக்கு குறித்து இந்த பிரகாஷ் அவர்கள் இதற்கு முன்னால் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வாங்கினார். அந்த ப்ரொஃபஷனல் வாங்கியதும் சட்டவிரோதமாக செயல்பட்டிருக்கான்னு கூறிய அதற்கும் வீடியோ இருக்கிறது. சட்டவிரோதமாக செயல்பட்டுள்ளார் பிரகாஷ் என்று கூறினேன், அதற்கு வீடியோ இருக்கிறது. ஒரு கமிஷனர் அவர்கள் மேலும் அவர் என்னிடத்தில் கூறினார், இதில் நான் கையெழுத்து போட்டால் குற்றம், நான் ஐஏஎஸ் அதிகாரியாக நான் செல்ல போகிறேன் என்று கூறினார், அதுக்கும் வீடியோ இருக்கிறது. ஒரு பொதுவாக பிரகாஷ் அவர்கள் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வாங்குவதில் குற்றம் புரிந்திருக்கிறார். ஒரு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னால் கார்பரேஷன் ஆக்ட் பிரகாரம் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஒண்ணு அக்ரிமெண்ட் கொடுக்க வேண்டும், இல்லை ஈபி கார்டு கொடுக்க வேண்டும், இல்லை பேங்க் அக்கௌண்ட் கொடுக்க வேண்டும். அப்பதான் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய முழுமையான தொகை வரும். இவர் எதையுமே பார்க்காமல் இவர் இந்த பணத்தை வாங்கி இருக்கிறார் என்று இந்த முருகேசன் அசிஸ்டன்ட் கமிஷனர் எடுத்து வருங்காலத்தில் ஐஏஎஸ் அவரிடத்து போயிருக்கேன். அவர் உண்மையிலே லஞ்சத்தை தடுப்பதாலும் லஞ்சத்தை தடுக்க எண்ணம் இருந்தாலும் லஞ்சம் வாங்குவதை கண்டிக்க இறந்தாலும் லஞ்சம் நான் வாங்க மாட்டேன் என்று அப்படி வாங்குவதாக இருந்தால் அவர் நியாயமாக பார்த்தால் அவர் இந்த குற்றத்தை கூறிய அவர் அழைத்து பொய்யா சட்டத்துக்கு புறமாக அவர் கழித்து தெரியும் எப்படி என் டேபிள் வைத்தீர்கள், சட்டத்துக்கு புறமாக ஒரு டேபிள் எப்படி கைத்து விட்டது, அவருக்கு சார்ஜ் ஷீட் கொடுத்திருக்க வேண்டும், மெமோ கொடுத்திருக்க வேண்டும், சஸ்பென்ஷன் செய்வதற்கு பரிந்துரைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இவர் லஞ்சம் வாங்க மாட்டார் என்று கூறினாலும் லஞ்சம் வாங்குவதற்கு உதவியாக இருக்கிறார். மேலும் இவர் ஒரு திறமையான அதிகாரியாக இருந்தால் ஒரு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வாங்குவதற்கு பிரகாசத்தை கேட்டுக்கிறார். 1 மணி நேரத்தில் என்ன தொழிற்சாலை அழைத்து செல்லுங்கள், தாங்கள் வாங்கின ப்ரொஃபஷனல் டாக்ஸ் சட்டப்படி வாங்கியிருக்கிறீர்களா இல்லை இல்லீகலா வாங்கியிருக்கிறா என்று அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதே போல் ஈபி கார்டு, அக்ரிமெண்ட், பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது ஒன்றாவது கேட்டிருக்கணும். எதுவுமே எனக்கு தேவையில்லை,
ஆனால் நான் லைசன்ஸ் தருகிறேன் சொன்னால் இது லஞ்சத்துக்கு ரசீது கொடுத்தால் கூட இவருடைய உரையாடல் வீடியோவில் இருக்கிறது. பொதுவாக நம்முடைய தமிழ்நாடு அரசு மீண்டும் மீண்டும் இந்த அரசை வர வேண்டும் என்ற இடத்தில் நான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு ஏழைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற இந்த அரசாங்கம், இந்த அதிகாரிகள் இந்த அரசாங்கத்துக்கு வந்து வருவாங்க, அரசாங்கத்துக்கே சரித்தனம் என்றார் இந்த 1000 ரூபாயை ஒரு 1500 ரூபாய் கொடுக்கலாம். ஆனால் இந்த லஞ்சத்தை எல்லாம் எமில் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு ஓய்மாறு அதிகாரிகள் வீடு வாங்குவதும் அரசாங்கம் வேடு வாங்குவது கடன் வாங்குவதுமாக இருக்கிறது. இன்னொன்று சொல்ல போனால் ஒரு இத்தனை குற்றம் நடந்திருக்கும் இந்த அதிகாரிகளில் ஒரு கேமரா கிடையாது. ஆனா அந்த கார்பரேட் டென்னில் சுத்தி 4 கேமரா இருக்கிறது. அங்க 4 பியூன் இருக்கிறார்கள். இந்த பியூன் இருக்கும் இடத்துல கேமரா இருக்கு. இந்த லஞ்சமாக அதிகாரி இடத்துக்கு வந்து லஞ்சத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணதும் சட்டவிரோதமாக உரையாடலுக்கும் நான் ஏன் வீடியோ எடுக்க வேண்டும்? கேமரா இருந்தால் இவர்களே தெரிந்து கொள்ளலாம். அங்கு ஒரு கேமரா கூட கிடையாது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் போர்டு சுத்தி வைத்திருக்கிறார்கள். அது என்ன பலன் அளிக்கிறது? வேற நீங்க ஏதாவது இது சம்பந்தமா எந்த ஒரு தொழிலை பற்றி கேட்டாலும் நான் தாங்களுக்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். மேலும் ஒரு ஃபேக்டரி கண்டிப்பாக எதற்காக அகற்றப்பட வேண்டும் நான் கூறிவிட்டேன். ஒரு ட்ரேடிங் பிசினஸில் எதற்காக கட்டாயப்படுத்துகிறேன் சொன்னால், ஒரு ட்ரேடிங் பிசினஸில் ஒரு ப்ரொவிஷன் டாக்ஸோ ஒரு லைசன்ஸ் நம்ம செயல்பட்டால், உதாரணத்துக்கு ஒரு ஃபேன்சி ஸ்டோர் அந்த குடமோ அந்த மக்கோ தாங்கள் காலில் வைத்து கால் ஒடிந்து விடாது. அங்க எழுப்பீட்டுக்கு அவசியமே இல்லை. ஃபேக்டரியில் கரண்ட் திட முடியும், எழுப்பீடு கேட்க முடியும். இதற்குத்தான் அந்த என்ஓசியும் அக்ரிமெண்ட்டும் தேவை. இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் பேசாமல் தான் வாங்கும் லஞ்சத்தை ஒருவர் வந்து அப்பீல் போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், ஒருவர் சிவில் கேஸ் எழுதுகிறார். உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு இந்த கூட்டத்தை தடைப்பட்டு இருவரையும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். சாதாரண ஓட்டுநர் கண்டக்டர் டிரைவருக்கு ஒரு ஸ்டாப்பில் தள்ளி நடத்தி விட்டார் என்று பல டிரைவர் கண்டக்டரை இந்த அரசாங்கம் சஸ்பென்ஷன் செய்கிறது. அது என்ன ஆக்டில் வரும்? வைலேஷன் ஆக்டில் வருகிறது. ஒரு வைலேஷன் என்பது சாதாரண விதிமீறல். இந்த விதிமீறல் சின்ன குற்றத்துக்கு அவர்கள் கொடுப்பது சஸ்பென்ஷன். லட்சக்கணக்கான ரூபாய் அரசாங்கத்துக்கு வரும் வருவாயை இவர் பாக்கெட்டில் போட்டுக் கொள்வதற்கு வீடியோ ஆதாரம், டாக்குமெண்ட் ஆதாரம் இரண்டும் இருந்துமே இவர்கள் அவரை சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். இந்த குற்றவாளிகள் மீண்டும் இந்த கூட்டத்துக்கு மேலும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இந்த இது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த லெட்டர் பாருங்கள். ஐயா 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 இந்த தொழிற்சாலையில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இரவும் பகலும் ஓட்டுகிறார்கள். அக்கம் பக்கத்தில் இடையூறாக இருக்கிறது. நான் கட்டட உரிமையாளர் என்பதால் என்னிடத்தில் தான் இந்த புகாரை கொடுப்பார்கள் என்று கூறியதற்கு 9 மாதம் பொறுத்த கார்பரேஷனுக்கு கொடுத்த கடிதம் தடை செய்யப்பட்ட பொருளை என்று மென்ஷன் பண்ணி அதை குறிப்பிட்டு அந்த தடை செய்த பொருளை இரவில் ஓட்டினால் இடையூறாக இருக்கும், அதனை பகலில் ஓட்டிக்கொள்ளார் என்று பல்கலை ஓட்டிகள் கடிதமே கொடுத்துள்ளார்கள். இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக ஒரு தொழிலை நீங்க செய்து கொள்ளாமல் கார்பரேஷன் கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல ஒரு காமெடியாக சொல்ல போனால், நான் கலர் நோட்டு எடுக்கிறேன், மிஷின் வாங்கியிருக்கிறேன், அதுக்கு நீங்க லைசன்ஸ் கொடுக்குன்னு கேட்டா கூட கொடுத்து விடார்கள் போல இருக்கு. இந்த அளவுக்கு கூட்டத்தை சென்றால் உடனடியாக இந்த அரசாங்கம் வருவாயை அவர் எடுத்து சொல்லி தடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் மீண்டும் இந்த ஆட்சியை வர வேண்டும். இந்த ஆட்சியை விரும்புவர், இந்த ஆட்சிக்குத்தான் ஓட்டுரிமை இருக்கிறது, ஓட்டுருக்க. எனவே சட்டப்படி நடவடிக்கை அதிகாரி நடவடிக்கை அந்த முதலாவது சட்டப்படி கொடுத்தாலே கடிதம். அந்த கடிதத்தின் படி அந்த தொழிற்சாலையை 1 மணி நேரத்துக்கு சீல் வைக்க வேண்டும் என்று உத்தரவு போடும்படி கேட்டுக் கொடுக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக சீல் வைப்போன்னு கொடுத்துருக்கீங்க. நான் டாக்குமெண்ட் எங்கிட்ட நான் கொடுக்கல, அவனும் தரல. அப்போ இது நாளைக்கு இந்த மாதிரி இந்த லெட்டர்லாம் இப்படி லெட்டர் கொடுத்துருங்க. லைசன்ஸ் தான் கொடுக்க போறோம். எப்படி லைசன்ஸ் கொடுக்க போறோம்? எப்படி நீங்க அது உங்களுக்கு சிவில் கேஸா நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க? எப்படி லைசன்ஸ் கொடுக்குறீங்க? லைசன்ஸ் கொடுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. என்ன ப்ரொவிஷன் இருக்கு சொல்லுங்க. அதான் இந்த நோட்டை படிச்சீங்களா? ஏன் பொண்டாட்டிக்கு எழுதி போட்டாலும் எங்களுக்கு யாருடைய என்ஓசியும் தேவையில்லை. புரியுதுங்களா? லைசன்ஸ் கொடுக்குறது என்ஓசி தேவையில்லை.
லைசன்ஸ் கொடுக்க சொல்லி ப்ரொவிஷன் இருக்குது ஆக்டில். அப்போ எனக்கு லெட்டர் வேணும்ல. சார் நான் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டு ஆர்டர் வாங்கிட்டு உங்களுக்கு லெட்டர் கம்யூனிகேட் இல்லை சார். மொத்தம் வந்து உங்களுடைய பிரச்சனை வந்து கோர்ட்டு மூலமாக நான் என் பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு வரல. லைசன்ஸ் இல்லாமல் கோர்ட்டு லைசன்ஸ் கொடுத்துருவோம். லைசன்ஸ் கொடுத்துருவோம்ல சார். எனக்கு லைசன்ஸ் என்னுடைய டாக்குமெண்ட் வேணும்னு எங்களுக்கு எழுதிட்டு இப்போ நான் கொடுத்துறேன்னா இப்போ இந்த லெட்டருக்கு என்ன அர்த்தம் சார்? இப்படி நோட் போடுங்கன்னு அன்றைக்கி சொன்னீங்க. அன்றைக்கி நோட் போடுங்க சீல் வச்சிடறேன். நீங்கள் போன மாதம் சொன்னீங்க வெள்ளிக்கிழமை சீல் வைக்க மாட்டேன், ஸ்ட்ரே கோர்ட்டுக்கு போயிடுவான், நான் மறுநாள் சீல் வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் சீல் வைக்கல. அப்போ இது எப்படி எடுத்துக்கணும் சார்? அப்போ ஏதோ ஒரு அங்கே ஒரு செல்வாக்கோ ஒரு கரப்போ இருக்குங்கிறது ₹10 உங்கள் பையன்கிட்ட வாங்கணும். நீங்கள் இப்போ நான் வாங்கினேன்னு சொல்லுவேன், உங்களை சொல்லலை சார். உங்களுக்கு மேலே உத்தரவு சார். இப்போ நீங்கள் எனக்கு என்ன இருக்கு, ஓனர்கிட்ட அக்ரிமெண்ட் வாங்கி தரலையானால் நான் சீல் வைத்து விடன்னு எழுதிங்க. அப்போ ஓனர் கையெழுத்து வேண்டாம்னா யார் சொன்னா உங்களுக்கு? ரூல்ல எங்கேயுமே போடல ஓனரோட கையெழுத்து வேணும்னு. அப்போ அதை பார்த்துலேயே நீங்கள் எனக்கு லெட்டர் எழுதியிருக்கணும். பரவாயில்ல, அது மிஸ்டேக்காக எழுதிருக்கோம். அப்போ எங்கே போய் ஒன்றும் ஒரு இஷ்யூஸ் இல்லை. நாங்கள் இந்த ஆர்டர் ப்ராப்பராக வாங்கி தான் பண்ண போகிறோம். அது கம்யூனிகேட் பண்ணுவோம். எப்படி இந்த ஆர்டர் வாங்கிட்டு ஜோன் ஆஃபீஸர்கிட்ட மேலே டிஆர்ஓ கிட்ட ஆர்டர் வாங்குவோம். ஆர்டர் கேட்டு சார் என் முன்னே நேற்று என்ன சொன்னீங்க, நோட் போடு சீல் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், என் முன்னே சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அந்த ஆர்டர் வேண்டாம்னா நீங்கள் தான் அதிகாரி. இது வேணுமா வேண்டாமா லீகல் டிபார்ட்மெண்ட்டை கேட்டு தான் எனக்கு லெட்டர் இருப்பீங்க. எனக்கு கேட்காம நீங்கள் லெட்டர் இருக்க மாட்டீங்க. கொலை செய்யக்கூடாது சட்டத்தில் இல்லை, கொலை செய்தால் தண்டனை இருக்கு இல்லையா? அது மாதிரி லைசன்ஸ் எடுப்பதற்கு உரிமையாளர் ஓனருடைய கையெழுத்து வேணும்னு கொடுத்துருக்கு. ஆனால் நீங்கள் வேணும்னு நீங்களும் சொல்லி எழுதிருக்கீங்க. இப்போ திடீர்னு பல்ட்டி அடிக்கிற ரீசன் தான் சார்? என்ன ரூல்ஸ்? ஒருத்தருக்கு லைசன்ஸ் கொடுத்துக்கு ஓனர் கையெழுத்து தேவையில்லை. அப்போ நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் என் பாட்டு ஒரு மிஷினை போட்டு ஓட்டினேன்னா நீங்கள் எனக்கு லைசன்ஸ் கொடுத்துருவீங்க. அப்போ கவர்மெண்ட் எனக்கு அங்கே ஒரு அதிகாரம் கொடுக்கணும்ல சார்? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் உங்கள் கார்பரேஷன் ஆஃபீஸில் ஒரு மிஷினை கொண்டு போட்டுறேன். நீங்கள் எப்படி எடுத்து போடுவீங்களா? அவ்வளோ அளவு பண்ண மாட்டேங்கல்ல? அளவு பண்ண முடியாது. அதே மாதிரி நான் வந்தால் ட்ரெஸ் பாஸ் தானே. அது மாதிரி நானும் அளவு பண்ணலையே, ட்ரெஸ் பாஸ் தானே அது. அதுதான், அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ட்ரி ஆகிறது வாட்ச்மேன் விட மாட்டார். ஆமாம், புரியுதுங்களா? நான் ஊருக்கு போயிருக்கேன், போட்டிருக்காரு. என்டர் இது சரி, என்டர் பிஸ்னஸ் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு. எது உங்களுடைய ப்ரொவிசஸ்ல. ஆமாம், ஓகேவா சார்? போனது சட்ட விரோதம் சொல்லுங்க. சரி, பகலில் ஓட்டிக்கன்னு எண்ணங்களை இது எப்படி சார் தட்டை சார்? அது நீங்கள் இல்லை, இன்னொருத்தர் ஏனாரா சார்? இது வடிவேல் கிணறு வெட்டின மாதிரி நீங்கள் போய் பார்ப்பு ஓட்டக்கூடாதுன்னு ஒரு நாள் எழுதிட்டீங்க, தொழிற்சாலை இயங்கக்கூடாதுன்னு ஒரு நாள் எழுதிட்டீங்க, அடுத்த நாள் சீல் வைப்பேன்னு எழுதிட்டீங்க, அதுக்கடுத்த நாள் நான் கொடுக்க போகிறேன்னு எழுதிங்க. இந்த மூளை எது சார் சட்டத்துக்கு உட்பட்டது? நீங்களே சொல்லுங்கள், எது சட்டத்துக்கு உட்பட்டது? அப்புறம் நான் ஓனர் இல்லைன்னு சொன்னீங்க. இந்தாங்க இபி கார்டு பத்திரம். நீங்கள் ஓனர் இல்லை நான் சொல்லுவேன் சார். பொசிஷனில் ஏன் இருக்க மாட்டீங்கன்னா நான் இந்த கேள்வி சார். ஒருத்தர் ஓனரில் பொசிஷனில் இருந்தால் மட்டும் ஒரு ஓனரில் பத்திரம் தான் பேசும். பத்திரம் தான் சார் பேசும். இப்போ நீங்கள் ஒரு லோன் கேட்குறீங்கன்னா உங்கள் சேலரி சர்டிஃபிகேட் தான் பேசுமே தவிர உங்கள் சீட்டு பேசாது. அசன் ரேட்டு உங்கள் சேலரி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களுக்கு லோன் தருவாங்க. நான் இங்கே லீவ் போட்டிருக்கேன்னா தர மாட்டாங்களா? இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா சீல் வைக்க போகிறேன்றீங்களா? வைக்க முடியாதுன்றீங்களா சார்? சீல் வைக்க சார் நான் போகிறேன். இப்போ என்ன சொல்கிறீங்க சார்? உங்களுக்கு ரிப்ளை வரும் சார். இப்போ அதாவது முதலாவது ஆர்டர் கையெழுத்து போட்டாருன்னா ரிப்ளை வரும். ஆர்டர் கையெழுத்து போடல, அவர் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அதுக்கு தகுந்த ஆக்ட் பண்ணுவோம். நான் முடிவு பண்ண முடியாது. என் முன்னே நீங்கள் நோட் போட்டு எடுத்துருக்கப்போ நாளைக்கு சீல் வச்சிடறேன். நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி சீல் வச்சிடறேன். நீங்கள் சட்டப்படி குட்டோன்னு நீங்கள் பார்பர் ஷாப்புக்குள்ளே போனால் என்ன பண்ணுவாங்க? ஓட்டேன் சிஸ்டம் வழியாக எடுத்து போட்டிருக்கேன். சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ லைசன்ஸு கொடுத்துருவேன்றீங்க. அந்த நியூ மேட்ரு அவங்க கேள்வி கேட்குறாங்க. நியூ மேட்ருக்கான வீடு அந்த சார் நீங்கள் லைசன்ஸு கொடுத்துருவேன்றீங்களா சார்? இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. டிசி வார் போட்டுக்கிட்டேன். போன ஃபினான்ஸ் இயர் ப்ளஸ் நம்மளோட டிமாண்டு டிசிபி வார் தான் போட்டுக்கிட்டேன். அதுதான் இது கலெக்டர் வார்டு வித்தவுட் ஆமாம் வித்தவுட் எனி டியூ சார். தடை செஞ்ச பொருள் ஓட்டுவேன்னு சொல்லி கடிதம் கொடுத்ததும் தப்பு இல்லை. நான் சீல் வைக்க போகிறேன்னு சொன்னதும் தப்பு இல்லை. போன ஃபினான்ஸ் இருக்கு கலெக்ட் ஆனது அது போட்டுக்கிட்டேன். அது வேலையும் போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டேன். இதே மாதிரி இங்கே மேலே உள்ள அந்த இது மட்டும் நான் போகணும். சரி, வரேன் சார். இதுதான் புரியல சார். நீங்கள் சொல்கிற முடிவு என்ன சார்? நான் உங்களுக்கு சொல்கிறேன். லெட்டர் அனுப்ப சார். நீங்கள் 15 தடவை சீல் வைக்க போகிறேன்னு வாயால் சொல்லிட்டீங்க. அப்புறம் நோட் போட்டு அனுப்புனீங்க. நேற்று உங்களோட நோட் போட்டு டேபிள் வந்துருத்துன்னாரு. இப்போ திடீர்னு பல்ட்டி அடிக்கிற காரணம் என்ன சார்? சார் நீங்கள் நேர்மையான அதிகாரியாக இருந்தால்
இவ்வளோதானா? நேர்மையான அதிகாரம் இருந்தால் அங்கே போய் செக் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்கள் போவே இல்லையே. ஓடி இருக்கு அக்கார்டிங் டு மெடிக்கல் பேர்டு, அக்கார்டிங் டு இபி கார்டு. சார் ப்ரொஃபஷனல் சரி வரேன் சார். ஓகே போடுங்க. அங்கே இடம் எடுத்துப்பாங்க சார். இப்போ ஓனர் கையெழுத்து இல்லாமலே நீங்கள் லைசன்ஸ் கொடுக்க முடியும். ஏன் சார்? ஓனர் கையெழுத்து இல்லாமலே லைசன்ஸ் கொடுக்க முடியும். ஆமாம், ஓனர் கையெழுத்து தேவைன்னு கேட்டது நீங்கள் தான். இப்போ தேவை இல்லைங்கிறது நீங்கள் தான். சரி சார். முதல் நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஒய்ஃப் சொன்னேன் ஓனர் நான் இல்லைன்னு சொன்னான்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் எங்கிட்ட 8 மாதத்துக்கு லெட்டர் வாங்கிக்கல சார். அன்னைக்கே நீங்கள் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாளாக காலம் வந்து காரணம் என்ன சார்? மினி டிஃபன் போட்டு விட்றேன். டிஃபனு இல்லை பன்னீர் பட்டர் மசாலா நினைச்சிங்கன்னா சார். இது சார் வரேன் சார். சார் இப்போ சட்டவிரோதம் நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க சார். சீல் என்னுடைய கடிதம் கிடைத்து சீல் வைக்கக்கூடாது சொன்னது நீங்கள், சீல் வைப்பேன்னு சொன்னது நீங்கள், நோட் போட்டது நீங்கள், இப்போ கொடுக்க போகிறதுன்னு சொல்கிறது நீங்கள். அப்போ செல்வாக்கோ கரப்டோ இல்லாமல் எதுக்கு சார் திடீர்னு உங்கள் சட்டத்தை மாற்றுறீங்க? இது பிளாட்பார கடையில் சார். ஒருத்தர் அந்த ஃபேக்ட்ரி யாருக்காவது கை காலில் அடிபட்டால் யார் சார் ஓனர்? நான் கம்மி பண்ணிடுறேன். அதான் 7 பேர் கொடுத்தா 4 பேருக்கு ஆகிக்கிறேன். அப்பாவுக்கு சண்டை கிடைக்குதுல்ல, அது நீங்கள் ஒரு டிஸ்கஷன், அவர் பெரியவர் வந்து என்னை தொந்தரவு பண்ணுறாரு, ஒரு டிஸ்கஷன் வச்சு ஆகணுங்க. அவர் எதிர இருக்கார். இப்போ ஒரு நீங்கள் அவர் எதிர வந்து உங்களுடைய சட்டத்திட்டத்தை அவர் புரியுற மாதிரி ஒரு எனக்கு புரியவே வேண்டாம் சார். அவர் சட்டப்படி கொடுக்கக்கூடாது. எனக்கு சட்டப்படி நான் லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன் எழுதி கையெழுத்து போட்டாரு சார். சட்டப்படி கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு வேலை கொடுத்துட்டா நீங்கள் அப்பீல் தான் போக வேண்டியிருக்கும். யார் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் கொடுத்தா அஃபென்ஸ் அவர் பண்ண மாதிரி ஆகிடும். கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் கொடுத்தா தெரிஞ்சாரு பண்ணுறோம். அதை பின்னாடி லிட்டிகேஷனுக்கு நான் தயார்னு தானே அவர் பண்ணுறாரு சார். நான் ஒன்று ஓப்பனாக சொல்லுறேன். ஒரு வாட்டி இந்த லெட்டரை கொண்டு இண்டு பேப்பரில் காமிச்சேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? இண்டுவில் எனக்கு இதை கம்ப்ளைண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாங்க. கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டு சட்டத்துக்கு போகும்போது நீங்கள் தயார் பண்ணிக்கணும் லெட்டர் இருக்கு இல்லையா காமிச்சல்லையா உங்கள்கிட்ட உங்கள் ஆஃபீஸில் இப்படி யாராவது கொடுப்பாங்க கேளுங்க. அதுக்கு என்ன தெரியுமா? நான் நாளைக்கு இது உங்களுக்கு உங்கள் பையனுக்கு இருக்கிறது அதை நான் உங்களை கேட்கல, கேட்கக்கூடாது. அந்த லெட்டரில் 100% டிபேட்டுக்கு ஆளாதுங்க. நம்ம ஏற்கனவே வந்து சீல் வைக்கிறோம்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கீங்க அவருக்கு, ஓட்டக்கூடாதுன்னு கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அது அவருடைய லைசன்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பியிருக்கிறீங்க. இப்போ அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிட்டு அவர் கான்ட்ரவர்சியாக ஃபீல் பண்ணுறாரு. கான்ட்ரவர்சியில் கிரைம் அப்படி அதை வந்து வேறு மாதிரி இதில் சொல்கிறாரு. நீங்கள் என்ன இதில் சொல்கிறீங்க, எப்படி என்ன ஒப்பீனியன் வாங்கி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் அவர் ஒன்று அவர் அதை ப்ராசஸ் பண்ணி நீங்கள் அனுப்புறீங்களா சார்? அவர் அங்கே தான் தொழில் பண்ணி இவருக்கு என்ன சார் அக்கறேன் சார்? ரைட்டு, நான் பேசிக்கிறேன் சார். அவர் அங்கே தான் தொழில் பண்ணி இவருக்கு என்ன சார் அக்கறை? அவர் எங்கே போயிட்டு போட்டோம். சண்டை போடுறேன் நான் உங்ககிட்ட. நான் மேலே அதிகாரி, நீங்கள் சண்டை போடுறது இல்லையா? எடுத்துன்னு ஒரு ஃபைலை நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நான் 4 பேர்கிட்ட கேட்டு தான் கேட்பேன். நான் 4 பேர்கிட்ட கேட்பேங்க. ஒரு வாட்டி பார்ப்பேன். புரியுதா சார்? ஒன்ஸ் சீல் வைக்கலான்னு ஒரு அதிகாரி கையெழுத்து போட்டுட்டு அதை நான் திறந்து விடுறேன்னு சொன்னால் கான்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லை, அது இன்னும் சொல்ல போனா நான் சொல்ல லஞ்சமானது ரசீது கொடுத்த மாதிரி ஆயிடும். உங்க பையனுக்கு உங்க பையன் யாருன்னு தெரியாது. நான் பெருசா பார்த்தது இல்லை. உங்களை சொல்லவே இல்லையா? நான் அவனோட நான் கைவிட்டு எனக்கு அவசியம் கிடையாது. உங்களை நான் சொல்லவே. உங்க குடும்பத்துல தலைவர் வேலை எனக்கு கிடையாது. நானும் அதான் 1000 வேலையில எனக்கு இதெல்லாம் இம்மெட்டீரியல். ஆமா சார். அன்னைக்கு இண்டு பேப்பர்ல கேட்டாங்க, எப்படி உனக்கு கார்பரேஷன்ல அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டு தடை செஞ்ச பொருளை ஓட்டுங்கன்னு எப்படி எழுதி கொடுத்தான்னு கேட்டாங்க. இது அதை நான் கேட்டேன். வேணாம் சார், நான் அவரும் ஒரு பெரிய அதிகாரி, நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நான் ஒரு பியூன் வேலை பார்த்தேன் பேங்க்கில், அந்த ரெஸ்பெக்ட் அவருக்கு நான் கொடுத்தாகணும். அவங்களே கேட்டேன், எப்படி இந்த லாவில் சார் நான் அங்கே வேலை பார்த்தேன் சார், நான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அர்த்தம் நல்ல இங்கிலீஷ் பேசுகிறேன் கற்றுட்டு வந்தேன் சார். அதான் எனக்கே நான் பயன்படுத்த முடியாது சொன்னேன். இப்போ இன்றைக்கி சொல்கிறார் என்கிட்ட, நான் லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது நான் தான். ஆனால் நான் சட்டத்துக்கு புறமா கொடுப்போம். ஒரு நாள் எனக்கு என்ன செய்ய முடியும்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்லலைங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நான் ஒரு ஐஏஎஸ் ஆக போகிற ஆளுங்க சார். அப்படியா சார்? சார் ஐயா சார் இல்லை, நான் டிஆர்ஓ அடுத்தது ஐஏஎஸ் ஆகணும். ஆமாம், நான் அந்த மாதிரிலாம் சொல்லி நிற்க முடியாது. சட்டத்தை பார்க்காம நானே கைது கொடுத்துருக்கேன். நானே இந்த கான்ட்ரவர்சிலாம் பண்ண முடியாது. நான் அதை பார்த்து தான் செய்வேன். புரியுதுங்களா? 2 நாள் சார். இன்னொன்று சொல்கிறேன் சார், இந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வாங்கினது கூட சட்டவிரோதம்.
இபி கார்டை பார்த்து தான் வாங்கணும். என் பையன்கிட்ட கேட்டு ஒரே வாங்கிட்டாரு. அது எப்படி? அது இபி கார்டை பார்த்து தான் வாங்கணும் சார். சார் வரேன் சார். சார் நீங்கள் தான் செய்வீங்க எனக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, நாங்கள் எழுத்து போனால் எனக்கு பாதிப்பு வரக்கூடாது, சட்டப்படி தான் செய்வேன்ட்டீங்க. நானும் ஒன்றுமே சொல்ல வரேன் சார். எனக்கு 72 வயசு 3 வயசு. நான் உங்களை என் பையன் மாதிரி தான் நினச்சிங்க வரேன் சார். சரி.